Dear children, believe you can and you will. Never give up. Practice day in, day out. Today, from your Standard 4 Term 3 General Knowledge, let's solve Quiz 26 and Quiz 27. Quiz 26 Know the things. First one 108 Ambulance Service. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு நிறைய நம்பர் ஆஃப் ஃப்ளீட் ஆஃப் அப்படின்னா நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் ஆம்புலன்ஸ் வெஹிக்கல்ஸை வந்து என்டையர் ஸ்டேட்டுக்கே வர மாதிரி பேஸ்ட் மேனர்னால் குரூப்பாக என்டையர் ஸ்டேட்டை குரூப்பாக ஒரு சர்டன் ரீஜனாக பிரித்து ஸ்மால் ரீஜனாக பிரித்து எல்லா ரீஜனுக்கும் கவர்மெண்ட்டோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து நம்பர் ஆஃப் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்னா எல்லா மெடிக்கல் சர்வீஸும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தேவையான எல்லா மெடிக்கல் ப்ரீ ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸ் எல்லாமே இந்த ஆம்புலன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். இந்த ஆம்புலன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பீப்புளுக்கு கொடுக்கறதுக்கு தான் இவங்களோட ஆம்புலன்ஸோட எய்மே. இந்த சர்வீஸ் நம்மளுக்கு கிடைக்கணுன்னா அதுக்கு 108 அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பர் உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து இல்லை லேண்ட்லைன் ஃபோன்லேருந்து 108 டைப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் அபவுட் பாஸ்போர்ட் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட் லீகல் ப்ரூஃப், ரொம்பவே முக்கியமான டாக்குமெண்ட்னு சொல்லலாம். இதுதான் ப்ரூஃப் நீங்கள் தான் ஒரு கண்ட்ரியோட சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறதுக்கான ப்ரூஃப் தான் இந்த பாஸ்போர்ட். இந்த பாஸ்போர்ட் இல்லாமல் நீங்கள் மற்ற எந்த ஃபாரின் கண்ட்ரிக்குமே ட்ராவல் பண்ண முடியாது. வீசாங்கிறது நீங்கள் ஏதாச்சும் ஒரு கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த கண்ட்ரியில் இருக்க கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் ஒரு பெர்மிஷன் வாங்கணும். அந்த பெர்மிஷன் தான் வீசா. வீசா இஸ் த பெர்மிஷன் கிவன் பை த கவர்மெண்ட் ஆஃப் த ஃபாரின் கண்ட்ரி. எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஃபாரின் கண்ட்ரிக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அந்த பெர்மிஷனுக்கு பேர் தான் வீசா. வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் பிரிட்ஜ், வேர்ல்டுலேயே ரொம்பவே லென்த் வைஸ் ரொம்ப பெருசாக இருக்கிற லாங்கஸ்ட் பிரிட்ஜ் எங்கே இருக்குது அப்படின்னா சைனாவில் இருக்குது. அந்த பிரிட்ஜோட நேம் தன்யங் குன்ஷன் கிராண்ட் பிரிட்ஜ். இது வந்து 165 கிலோமீட்டர் அளவுக்கு அதோட லென்த் இருக்குது. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் பீஜிங் ஷங்காய் ஹை ஸ்பீட் ரயில்வே. அது கூடவே இந்த பிரிட்ஜு கூடவே ரயில்வே ட்ராக்கும் இருக்குது, இணைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் அபவுட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்ட் செல்ஃப் கவர்ன்ட் பாடி. அது வந்து நம்மளோட ஃபெட்ரல் அத்தாரிட்டி அப்படின்னா இந்தியன் நேஷ்னல் கவர்மெண்ட்டோட பொறுப்பில் இருக்குது. இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு நிறைய பவர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் என்ன பண்ணுன்னா சூப்பரிண்டெண்டன்ஸ் அப்படின்னா சூப்பர்விஷன் இல்லைன்னா மேனேஜ் பண்ணும். அப்புறம் டிரெக்ஷன்ஸ் கொடுக்கும், டிரெக்ஷன்னா ஆர்டர் கொடுக்கும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணும், எதையெல்லாம் பார்த்துக்கும், மேனேஜ் பண்ணும், எதுக்கெல்லாம் ஆர்டர் கொடுக்கும், எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுன்னா எல்லா எலெக்ஷன்ஸும். எங்கே நடக்கிற எலெக்ஷன்னா பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவில் நடக்கிற எலெக்ஷன்ஸ். பார்லிமெண்ட்டில் நம்மளுக்கு தெரியும், பார்லிமெண்ட்டில் யார் இருப்பா, பிரசிடெண்ட்டும் 2 ஹவுசஸும் இருக்கும். ஒரு ஹவுஸ் பேர் ராஜ்யசபா, இன்னொரு ஹவுஸ் பேர் லோக்சபா. ஸோ இந்த லோக்சபாவோட மெம்பர்ஸ் எலெக்ட் பண்ணணுன்னாலும், ராஜ்யசபாவோட மெம்பர்ஸ் எலெக்ட் பண்ணணுன்னாலும், பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணணுன்னாலும், வைஸ் பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணணுன்னாலும் இது எல்லாத்தையும் யார் பார்த்துப்பான்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான். அண்ட் ஆல்சோ த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். நம்ம ஸ்டேட்டோட கவுன்சில் ஆஃப் எல்லா மினிஸ்டரையும் அவங்கள எலெக்ட் பண்ணுறதையும் யார் பார்த்துப்பா அப்படின்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அண்ட் ஆஃப் த எலெக்ஷன்ஸ் டு த ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடெண்ட் எலெக்ட் பண்ணுறதும் வைஸ் பிரசிடெண்ட் எலெக்ட் பண்ணுறதும் எல்லாமே இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் பார்த்துக்கும். நெக்ஸ்ட் இட் இஸ் அபவுட் த ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின், ஏடிஎம். அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின். இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் டெலிகம்யூனிகேட்டிங் டிவைஸ். டெலிகம்யூனிகேட்டிங் அப்படின்னா இது வந்து ஒரு மெஷின், ஹார்ட்வேர் மெஷின் விச் யூசஸ் டெலிஃபோன் ஃபார் கம்யூனிகேஷன்
கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக டெலிஃபோன் லைன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. டெலிஃபோன் லைன்ஸ் மூலியமாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா, மற்ற எல்லா டெக்ஸ்ட்டு, ஸ்பீச்சு, ஆடியோ, வீடியோ எல்லாமே வந்துட்டு இட் ட்ராவல்ஸ் த்ரூ டெலிஃபோன் லைன்ஸ், இன்டர்நெட் மாதிரியே. இப்போ இருக்கிற மாடர்ன் ஏடிஎம்ஸில் கஸ்டமர் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கும் அந்த மிஷினுக்கு வந்து இவங்க தான் கஸ்டமர் அப்படின்னு எப்படி தெரியும்னா, ஒரு பிளாஸ்டிக் கார்டு இன்சர்ட் பண்ணுவாங்க. அந்த மிஷினுக்குள்ளே ஒரு பிளாஸ்டிக் கார்டை உள்ளே சென்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து என்ன இருக்கும்னா மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் இருக்கும், இல்லைன்னா பிளாஸ்டிக் ஸ்மார்ட் கார்டு நம்பர் ரெண்டுமே இருக்கும். அது கூடவே இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்கும். அது மூலிமா நம்ம இன்ஃபர்மேஷன் இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஆத்தென்டிகேட் பண்ணும். அவங்க சொல்கிறது, நம்ம போட்ட கார்டும் நம்ம சொல்கிற பின் நம்பர் மூலியமாக அது வந்து ஆத்தென்டிகேட் பண்ணும். இவங்க சொல்கிறது கரெக்டாக, உண்மையாக, வேலிடா, இவங்களோட கார்டு தானா இது அப்படின்னு அது அக்செப்ட் பண்ணுறதுக்கு பேர் ஆத்தென்டிகேட் பண்ணால் தான் அது வந்து அலோவ் பண்ணும் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு. மணி எடுக்க முடியும் அந்த மிஷின்லேருந்து. ஆத்தென்டிகேஷன் இஸ் ப்ரொவைடட் பை கஸ்டமர் வந்து என்ன என்டர் பண்ணணும், பின் நம்பர், அதாவது பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் என்டர் பண்ணால் தான் அது வந்து அது வெரிஃபை பண்ணும். பின் நம்பர் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் நம்மளால் மணி வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இதுதான் ஏடிஎம், ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். நெக்ஸ்ட் இட்ஸ் அபவுட் பேன் கார்டு அப்படிங்கிறது இதுதான் இன்னொரு பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறது தான் பேனோட எக்ஸ்பேன்ஷன். பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறது நம்ம இந்தியன்ஸ் அப்படிங்கிறதுக்காக எந்த இந்தியன் சிட்டிசன்ஸ்லாம் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு கோடு கொடுப்பாங்க. அந்த கோடு பேர் தான் பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர். ஸோ அவங்கெல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு ப்ரூஃபு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்கெல்லாம் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு யூனிக்னா எல்லாத்துக்குமே தனித்தனியான 10 கேரக்டர்ஸ் இருக்கிற ஆல்ஃபா நியூமரிக் ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்குது. 10 டிஜிட் நம்பர்ஸ் மட்டும் இருக்காது, ஆல்ஃபபெட்ஸ் நம்பர்ஸ் ரெண்டும் கம்பைன் ஆகி இருக்கும். இப்போ A1 2 4 J அப்படிங்கிற மாதிரி 10 கேரக்டர்ஸ் இருக்கும். ஆல்ஃபபெட்ஸும் இருக்கும், நம்பர்ஸும் இருக்கும். அதுதான் ஆல்ஃபா நியூமரிக் ஐடென்டிஃபையர். ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக இருக்கும். யாருக்கும் சேம் நம்பரோ சேம் ஆல்ஃபபெட்ஸோ ரிப்பீட் ஆகி வராது. நெக்ஸ்ட் ஃப்ரம் யோர் quiz 26 you will be writing this in your subject note. உங்களோட homework first one ambulance service, அதுக்கு 108, அதான் அதோட match the following. second one world's longest bridge, அதோட பேர் தன்யங் கன்ஷன் கிராண்ட் பிரிட்ஜ், எங்கே இருக்குன்னா சைனாவில். third one legal proof to travel to any foreign country, மற்ற ஃபாரின் கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணணுன்னா ஒரு லீகல் ப்ரூஃப் வேணும், அதுக்கு பேர் பாஸ்போர்ட். fourth one விசா அப்படிங்கிறது பெர்மிஷன் டு ட்ராவல் ஆஃபர்ட் பை த ஃபாரின் கவர்மெண்ட். எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்களோ அந்த ஃபாரின் கவர்மெண்ட்டு உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு பேர் தான் விசா. ஃபிஃப்த் ஒன் பேன் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பேன்ஷன், பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர். இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்க அப்படி அந்த பர்சன்ஸ்க்கு எல்லாம் யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஸோ அவங்களுக்குலாம் ஒரு பேன் நம்பர் இருக்கும். அதே ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். சிக்ஸ்த் ஒன் ஏடிஎம், ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். பின் அதோட எக்ஸ்பான்ஷன் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். லாஸ்ட் 8 ஒன் கண்ட்ரோல்ஸ் ஆல் எலெக்ஷன். யார் வந்து எல்லா எலெக்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணுவா அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் குவிஸ் இஸ் அபவுட் குவிஸ் 27 கரண்ட் அச்சீவ்மெண்ட் இந்தியா. இந்தியா என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கு கரண்ட்டாக, இப்போ ரீசண்டாக அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று ISRO அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் நேட்டிவாக இருக்கிற அந்த நம்ம பூமியில் இருக்கக்கூடிய ஒரிஜினலாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஒரு வேர்ல்டுலேயே லைட்டஸ்டான சிந்தட்டிக்னா ஆர்டிஃபிஷியல் மெட்டீரியல் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க.
வேர்ல்டுலேயே ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய சிந்தட்டிக் மெட்டீரியல் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் சிலிக்கா ஏரோஜெல். அதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா ப்ளூ ஏர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சிலிக்கா ஏரோஜெல் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இட் கேன் பி யூஸ்ட் ஆஸ் அ ஃபில்லர் இன் சோல்ஜர்ஸ் யூனிஃபார்ம். நம்மளோட சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, போர் வீரர்களுக்கு நம்மளோட ஆர்மி, நேவி, ஏர்க்ராஃப்ட்லலாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ண. ஸோ இதில் ஸ்டிச் பண்ணால் அவங்கள வந்துட்டு சாய்ச்சின் கிளேஷியர் அப்படிங்கிற ஒரு பெரிய போர்க்களம் ஹிமாலயாஸோட டாப்பில் இருக்குது. அந்த இடத்துல ரொம்ப குளிராக இருக்கும். ஸோ அங்கே அவங்கள வந்து சேவ் பண்ணுறதுக்காக இந்த சிலிக்கா ஏர்ஜெல்லால் மேட் பண்ண ட்ரெஸ் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் வார்மாக வச்சுக்கும். அவங்களோட லைஃப்பெல்லாம் சேவ் பண்ண முடியும், குளிர்லேருந்து காப்பாற்ற முடியும். இட் கேன் ஆல்சோ பி யூஸ் டு இன்சுலேட் ராக்கெட் என்ஜின். இன்சுலேட் அப்படின்னா ஹீட்டோ இல்லை எலக்ட்ரிசிட்டியோ பாஸ் ஆகாத மாதிரி ஹை ஹீட் கண்டிஷன்ஸை தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற ராக்கெட் என்ஜினை இன்சுலேட் பண்ண முடியும். இட் கேன் ஆல்சோ பி யூஸ் டு மேக் லைட் வெயிட் கிளாத்திங்ஸ். லைட் வெயிட்டாக இருக்கிற கிளாத்ஸ் கூட மேக் பண்ணிக்கலாம் இந்த சிலிக்கா ஏரோஜெல் யூஸ் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் நம்ம விண்டோஸில், பில்டிங்ஸில் எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த சிலிக்கா ஏரோஜெல்லை பெயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு குளிர்காலத்தில் வார்மாக வச்சுக்கும், சம்மர் சீசனில் நம்மளை கூலாக வச்சுக்கும் இந்த சிலிக்கா ஏரோஜெல். பாருங்கள், இது இப்படி தான் இருக்கும், ஃபெதர் மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அபவுட் இந்தியன் ரயில்வே. நம்மளோட இந்தியன் ரயில்வே வந்து பாரத் தர்ஷன் அப்படிங்கிற ஒரு டூரிஸ்ட் ட்ரெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டூரிஸ்ட் ட்ரெயின் வந்து என்ன பண்ணுன்னா பில்கிரிம்ஸ்னால் இப்போ யாத்திரை போகிறாங்கள்ல, எல்லா கோயிலையும் விசிட் பண்ணிட்டு வரவங்களுக்கு பேர் பில்கிரிம்ஸ். யாராச்சும் நிறையா கோயிலை விசிட் பண்ணணும், இந்தியாவில் இருக்க எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரணும் அப்படின்னா நம்மளோட இந்தியன் ரயில்வே வந்து தனியாக அதுக்கு ஒரு ட்ரெயின் விட்டுருக்காங்க. அந்த ட்ரெயின் எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனால் ஷிர்டி, திருப்பதி, ஜெகநாத் பூரி, கங்கா சாகர், பத்ரிநாத், ஜோதிர்லிங்கம்ஸ், இது எல்லா பிளேசஸ்க்கும் கூட்டிகிட்டு போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த சர்வீஸ் வந்து நம்மளுக்கு கம்மியான பட்ஜெட், கம்மியான மணியில், ப்ரைஸ் பேக்கேஜஸில் ஈஸியாக கூட்டிகிட்டு போயிட்டு வருதான். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அபவுட் த நேஷ்னல் டெக்னாலஜி டே. நேஷ்னல் டெக்னாலஜி டே இந்தியாவில் எப்போ அதை அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா, எப்போ கொண்டாடுறாங்கன்னா May 11th. எதுக்காகனா டு க்ளோரிஃபை த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சயின்ஸ் இன் டே டு டே லைஃப். நம்மளோட சயின்ஸோட இம்பார்ட்டன்ஸை, முக்கியத்துவத்தை ப்ரைஸ் பண்ணக்கூடிய விதமாக இந்த May 11th அப்போ நேஷ்னல் டெக்னாலஜி டேன்னு ஒரு டே வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இந்த டே எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா, டு மோட்டிவேட் ஸ்டூடெண்ட்ஸ் டு அடாப்ட் சயின்ஸ் ஆஸ் தேர் கரியர் ஆப்ஷன். சயின்ஸை வந்து அவங்களோட வாழ்வியல் படிக்கிற பாதமாக, ஹையர் ஸ்டடீஸில் சயின்ஸை எடுத்து படிக்கிறதுக்காக மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும் இந்த May 11th அப்போ இந்த நேஷ்னல் டெக்னாலஜி டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. த டே இஸ் பீயிங் கம்மமோரேட்டட் அப்படின்னா அந்த டேவை வந்து ரிமெம்பர் பண்ணக்கூடிய விதமாக எதுக்காகனா 11th May 1988 பொக்ரான், ராஜஸ்தானில் இருக்கிற பொக்ரான் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் 5 டெஸ்ட்டு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன் சக்தி நியூக்ளியர் டெஸ்ட்டில் 5 ட்ரையல்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்க. அந்த நியூக்ளியர் டெஸ்ட் வந்துட்டு நடத்தி முடித்தாங்க. அந்த நியூக்ளியர் டெஸ்ட்டுக்கு பேர் ஆப்ரேஷன் சக்தி. அது எங்கே நடந்துச்சுன்னா பொக்ரான் அப்படிங்கிற பிளேஸ், அது எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதை ஞாபகம் வைக்கக்கூடிய விதமாகவும் இந்த 11th May வந்து நேஷ்னல் டெக்னாலஜி டே அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அபவுட் மெட்ரோ ரயில். டெல்லி மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன், அதாவது DMRC,
conducted the trial run of country's first ever metro train equipped to run in the driverless mode. ஃபஸ்ட்டு டெல்லியில் இருக்கிற டெல்லி மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் டிஎம்ஆர்சி அப்படிங்கிறவங்க அவங்க தான் டிரைவர் இல்லாத மெட்ரோ ட்ரெயின் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவில் அனுப்பிச்சிருக்காங்க. ட்ரையல் ரன் பண்ணியிருக்காங்க, அதுவும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. த டிரைவர்லெஸ் ட்ரெயின் வந்து எங்கே வரைக்கும் போகும்னா 58 கிலோமீட்டர் இருக்கிற மஜ்லிஷ் பார்க் ஷிவ் விஹார் அப்படிங்கிற பார்க்குக்கும் 38 கிலோமீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஜனக்பூரி பொட்டானிக்கல் கார்டனுக்கும் இது ட்ராவல் பண்ணும். நெக்ஸ்ட் அபவுட் த சோலார் பவர். வேர்ல்டுலேயே ஒரே ஒரு ரூஃபில், இப்போ ஒரு பில்டிங்க்கு மேலே இருக்கிற செவருக்கு பேர் தான் ரூஃப், மேலே இருக்கிற டாப் சீலிங்க்கு பேர் ரூஃப். அந்த மாதிரி ஒரே ஒரு நிறையா பில்டிங் ஜாயின் பண்ணி அது எல்லாமே ஜாயின் பண்ணின ஒரு லார்ஜஸ்ட் சிங்கிள் ரூஃப் டாப் சோலார் பவர் பிளான்ட். அது எவ்வளோ மெகாவாட் அதில் இருக்கிற எனர்ஜி, அதில் இருக்க சோலார் பவர் பிளான்ட் அப்படின்னா இந்த மாதிரி சோலார் பேனல்ஸ் இருக்கும். அதிலிருந்து சன்னோட ஹீட் எனர்ஜியை எடுத்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். அந்த மாதிரி எவ்வளோ பவர் கொடுக்குது அப்படின்னா 11.5 மெகாவாட் ஆஃப் பவர் கொடுக்குது, கெப்பாசிட்டி இருக்கிறத இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க, துவக்கி வச்சுருக்காங்க. எங்கே அப்படின்னா அம்ரித்சர் அப்படிங்கிற பிளேஸ்க்கு பக்கத்தில் இருக்க பீஸ் அப்படிங்கிற பிளேஸில் டேரா பாபா ஜெய்மால் சிங் அப்படிங்கிற பில்டிங்கில். அது எங்கே இருக்குன்னா பஞ்சாபில் இருக்குது. ஸோ அங்கே அரவுண்ட் 82 ஏக்கர்ஸ், அவ்வளோ நிலப்பரப்பில் 82 ஏக்கர்ஸ் இருக்கிற அவ்வளோ ஏரியாவில் இருக்கிற சிங்கிள் கேம்பஸ் மல்டிபிள் ரூஃப்ஸில் இவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சோலார் பவர் பிளான்ட், வேர்ல்டுலேயே ரொம்ப பெருசு. நெக்ஸ்ட்டு இஸ்ரோ வந்து ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளுக்கு ஸ்பேஸ் சேட்டிலைட் கொண்டு போகிறதுக்கு ராக்கெட் வேணும். அதுக்கு பேர் வெஹிக்கல்னு சொல்லுவாங்க, லான்ச் வெஹிக்கல்னு சொல்லுவாங்க. நம்மளோட இஸ்ரோ, அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து 23 மே 2016 அப்போ மற்ற எல்லா கண்ட்ரி கூடவும் ஒரு போட்டி வச்சுக்கிட்டாங்க. அதில் என்ன டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கல் டெவலப் பண்ணியிருக்காங்க. அது வந்து நிறையா டைம் ஸ்பேஸ்க்கு போயிட்டு வர மாதிரி, எப்படி நம்ம ஏரோப்ளேன்லாம் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் அதே ஏரோப்ளேன் போகுதோ அதே மாதிரி ஸ்பேஸுக்கு போகிற ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கல் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. தட் கேன் ஃப்ளை நியூமரஸ் டைம் இன்டு த ஸ்பேஸ் லைக் ஏரோப்ளேன் மாதிரியே போயிட்டு வர மாதிரி, ஸ்பேஸ்க்கு போயிட்டு வர மாதிரி ஒரு வெஹிக்கல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கல் டெக்னாலஜி அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்கே ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா ஆந்திர பிரதேஷில் இருக்கிற ஸ்ரீஹரிகோட்டாவில் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் அந்த இடத்துல தான் இவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கண்டியூசிங் மெய்டன் டெஸ்ட் அப்படின்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இவங்க சூப்பரான ரிசல்ட் வர மாதிரி இவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நவ் வில் see about the answer the following questions. ஆனால் செகண்ட் கொஸ்டின் மட்டும் உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் ரைட் பண்ணுங்கள். மற்றதெல்லாம் புக் இருக்கவங்க யூ கேன் ரைட் இட் இன் யோர் புக் இட் செல்ஃப். ஃபர்ஸ்ட் ஒன், ஹூ டெவலப் த சிலிக்கா ஏரோஜெல்? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் இருக்கிற சயின்டிஸ்ட். செகண்ட் கொஸ்டின், யூசஸ் ஆஃப் சிலிக்கா ஏரோஜெல். ஸோ சிலிக்கா ஏரோஜெல் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இட் கேன் பி யூஸ்ட் அஸ் அ ஃபில்லர் இன் சோல்ஜர்ஸ் யூனிஃபார்ம் டு சேவ் சோல்ஜர்ஸ் லைஃப் அட் சாய்ச்சின் கிளேஷியரில் இருக்கிற சோல்ஜர்ஸ் லைஃப்பை வந்து சேவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம் அவங்களோட யூனிஃபார்மில். இட் கேன் பி யூஸ் டு இன்சுலேட் ராக்கெட் என்ஜினை இன்சுலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். தேர்ட் பாயிண்ட், இட் கேன் பி யூஸ் டு மேக் லைட் வெயிட் கிளாத்திங்ஸ். லாஸ்ட் பாயிண்ட், இட் கேன் பி பெயிண்டட் ஆன் விண்டோஸ் டு கீப் பில்டிங்ஸ் கூல் அண்ட் வார்ம். உங்களோட தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் த நேம் ஆஃப் ட்ரெயின்
launched by Indian Railway for pilgrimsனா யாத்திரை கோயிலுக்கெல்லாம் போகிறது, நிறையா கோயிலுக்கு விசிட் பண்ணுறவங்க பேர் பில்கிரிம். என்ன ட்ரெயின் விட்டுருக்காங்க இந்தியன் ரயில்வே? பாரத் தர்ஷன் டூரிஸ்ட் ட்ரெயின். 4th one, when is National Technology Day? National Technology Day is on May 11th. 5th one, who conducted trial of driverless metro rail? டிரைவர் இல்லாத மெட்ரோ ரயில் யார் கண்டக்ட் பண்ணா ட்ரையல் ரன்? டெல்லி மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன், DMRC. 6th one, where is the world's largest single rooftop solar power plant? Dera Baba Jaimal Singh in Bees near Amritsar in Punjab. So till this you will be writing in your book and subject note 26 and 27. So that's all for your today's class. Thank you. Have a great day.